தங்கமே நீங்கள் நீடூழி வாழணும் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு எக்ஸ் தளத்தில் அதை நிறைய பேர் ரொம்ப வைரலாக பரவி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கூட இருக்காங்க. எதுக்காக இப்படி உச்சி முகர்ந்து இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக எந்த விஷயத்துக்காக முதல்வரை இப்படி பாராட்டுறாங்க அப்படின்றது நம்ம அவசியம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் திருநர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக யாரையெல்லாம் இந்த சமூகம் புறந்தள்ளி வைத்ததோ, இந்த சமூகத்தால் யாரெல்லாம் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு பல ஆண்டு காலமாக ஆளானாங்களோ அவங்க எல்லாருமே உச்சி முகர்ந்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன நடந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்தா இந்த சங்கிகளுக்கு துணை இருக்கக்கூடியவங்கெல்லாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமானிய மக்கள் பொதுமக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னதான் நடந்திருக்கு உண்மையாகவே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய இல்லைனா கூட குறிப்பாக மற்ற மாநிலமும் குறிப்பாக வட இந்தியாவும் ஒன்றிய அரசும் இந்த பட்ஜெட்லேருந்து என்ன பாடம் படிக்கணும், இதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து பார்க்கிற போது இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தது தமிழ்நாடு தான் சொல்லக்கூடிய அளவிற்கு பல சமூக நல திட்டங்கள். அதை ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் குறிப்பாக ஒரு 5 விஷயத்தை இந்த பட்ஜெட்லேருந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்றது வெறுமனே நாங்கள் இதுக்கு காசு கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் நாங்கள் நிதியை ஒதுக்குறோம் அப்படின்ற அளவில் இல்லாமல், அது சமூகத்தில் இருக்கக்கூடிய கடைநிலையில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களையும் சேர்த்து பேசினாதான் அது உண்மையாகவே ஒரு உண்மையான வளர்ச்சிக்கானதாக இருக்கும். அது என்ன உண்மையான வளர்ச்சி போலியான வளர்ச்சி அப்படின்னா, இப்போ பிஜேபி மாதிரி ஒரு கட்டடங்களை காட்டுவது, நாங்கள் ராமர் கோவிலை கட்டிட்டோம், இங்கே பார்த்தீங்களா புதிய நாடாளுமன்றத்தை தொடர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது, இங்கே பாருங்கள் நாங்கள் பட்டேலுக்கு சிலை வச்சுட்டோம், எவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்றதெல்லாம் இது பிம்பங்கள், ஒரு போலியான வளர்ச்சிக்கான ஒரு குறியீடுகள். மனிதர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மனித வளங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயமா இருக்க முடியும். ஏன்னு கேட்டால், இருப்பதிலேயே மிகப்பெரிய வளம் எது, பெரிய ரிசோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஹியூமன் ரிசோர்ஸ் தான், மனித வளங்கள். இந்த மனித வளங்களை வச்சு நீங்கள் என்னன்னாலும் உருவாக்கிடலாம். இப்போ ஜப்பான் அவ்வளோ பெரிய ஒரு பேரழிவை சந்தித்த பிறகு எப்படி மீண்டு வந்துச்சுன்னு கேட்டப்போ எங்ககிட்ட இருந்த மனித வளங்களை பயன்படுத்தின்னு சொன்னாங்க. அப்படி அந்த மனித வளங்கள் எதன் மூலமாக எல்லாம் வளர்ச்சி அடைய முடியுமோ அது எல்லாவற்றையும் இந்த நிதிநிலை அறிக்கை பேசியிருக்கு. அதில் நம்மளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தொடங்கி பெண்கள் தொடங்கி திருநர்கள் வரை இப்படிலாம் நம்ம யோசிக்க முடியுமான்னு யோசிக்கிற அளவிற்கு இவர்களுக்காக செஞ்ச அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக ஒரு 5 விஷயங்கள். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுது. அதாவது வாழ்வதற்காகவும் தனி மனிதருக்கான சுதந்திரத்தை பற்றி அது பேசுது. இப்போ இந்த ரைட் டு லைஃப் அப்படின்னா எல்லாரும் தானே வாழ்கிறோம், இதில் என்ன ரைட் டு லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை என்பது வேறு, கண்ணியமான வாழ்க்கை டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்றது வேறு. எல்லாருமே தான் வாழ்கிறோம், ஆனால் அந்த வாழ்க்கை கண்ணியம் மிகுந்ததாக இருக்கிறதா அப்படின்றது தான் கேள்விக்குறி. அந்த கண்ணியம் மிகுந்த வாழ்க்கையை நிறைய படிச்சிருப்போம், பெருசாக பேசுவோம், ஆனாலும் கூட நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களான திருநர் சமூகத்தை சார்ந்த நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய சகோதரிகளை, நம்முடைய தோழர்களை வேறு மாதிரி நடத்தக்கூடியவங்க இன்னமும் இருக்காங்க. அப்போ அந்த திருநர் சமூகத்தினுடைய பெரிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை மனிதர்களாக நீங்கள் நடத்துவதற்கு கல்வி வேலைவாய்ப்பில் எங்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்றது நீண்ட நாள் கோரிக்கை. அதற்கு எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வருதோ தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையிலுடைய ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பெண்களுக்கு, அதாவது பெண் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டமோ, எப்படி மாணவர்களுக்கு பெரிய அளவில் தமிழ் புதல்வன் திட்டமோ, மாணவர் மாணவியர்களுக்கான இந்த புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல்வன் திட்டத்தையும் திருநர் சமூகத்தை சார்ந்த அந்த தோழர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறத தான் நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களான்னு கேட்டால், இது அவர்களுடைய கல்வியை உறுதிப்படுத்துவதற்கான ஆகப்பெரிய செயல் திட்டம். 2வது, நான் அந்த சொன்ன கண்ணியமான வாழ்க்கை இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சக மனிதர்களோடு சேர்ந்து பழகுவதற்கும் அவங்களோடு சேர்ந்து இவர்களுக்கு ஒரு சமூக உறவு மேம்படுவதற்கான திட்டங்கள் தான் இன்றைய காலத்தின் அவசியம். அதை கணக்கில் கொண்டு ஊர்காவல் படையில் குறிப்பாக இந்த திருவிழா காலகட்டத்திலையும் இந்த போக்குவரத்து மேலாண்மையிலையும் அந்த கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஊர்காவல் படையில் திருநர்கள் அமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முதற்கட்டமாக சென்னை, தாம்பரம், ஆவடி ஆகிய பகுதிகளில்
முறைப்படி திருநர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஊர்காவல் படையினுடைய அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு அவங்களுக்கான சீருடை கொடுக்கப்பட்டு அந்த ஊர்காவல் படைக்கு நிகரான மதிப்பூதியமும் கொடுக்கப்பட்டு அவங்கள அந்த ஊர்காவல் படையில் பணி நியமர்த்துவோம். இதை பார்த்துட்டு தான் திருநர் சகோதரர்கள் சகோதரிகள் அந்த தோழர்கள் உச்சி முகர்ந்து என்ன கொண்டாடுறாங்கன்னு கேட்டால், இந்த சமூகத்தில் கண்ணியமாக வாழ்வதற்கும் சுயமரியாதையோடு வாழ்வதற்கும் இந்த 2 திட்டங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மகளிர் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் நாம் திருநர்களை புறந்தள்ளக்கூடியவர்களாக படித்தும் கொஞ்சம் கூட பகுத்தறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரியே என்னதான் படித்தாலும் என்னதான் பெரிய ஆட்கள் மாதிரி பேசினாலும் முற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் கூட பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு வந்துட்டா நான் ஃபஸ்ட் ரேங்கா நீ ஃபஸ்ட் ரேங்கான்னு போட்டி போடுற அளவிற்கு அடிமைத்தனத்தை பறைசாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்களுக்கு உள்ளபடியே தேவையான 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி, வேலைவாய்ப்பு. அதே அளவிற்கு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலும் இடமும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நான் கூட அதை முன்னாடியே எழுதியிருந்தேன். இப்போ அப்பா அடிச்சிட்றாரு அம்மாவை, இல்லை வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பெரிய குடும்பத்தில் வன்முறை, குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுங்க அவ்வளோ கஷ்டத்தை தாண்டிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, போகிறதுக்கு போக்கிடம் இல்லாமல் இருக்கேன், இல்லைனா நான் எப்பயோ போயிருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த போக்கிடம் இல்லாமல் இனிமேல் உங்களுக்கு இல்லை, தோழி விடுதிகளை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய இனிஷியேட்டிவ் அந்த தோழி விடுதிகள், பணி செய்யக்கூடிய பெண்களுக்கான விடுதிகள், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் இன்னும் 10 இடங்களில் அதை விரிவுபடுத்துகிறாங்க. 77 கோடி ரூபாய் ஒதுக்கி அதை விரிவுபடுத்துகிறாங்க. இதை விட முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இனிமேல் உங்களுக்கு போக்கிடம் இல்லாமல் இல்லை அந்த மாதிரி சொல்ல முடியாது, நீங்கள் தாராளமாக பாதுகாப்பான சூழலில் ஒரு தரமான தங்குமிடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுதோ, அதே போல் ஒரு பெண்ணுக்கும் அதிகமாக ஒரு பெண்ணுக்கு என்ன முதல்ல தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயமரியாதை தான், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் தேவை. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்பெல்லாம் காலியாகும்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் சொந்த காலில் நிற்காமல் யாரோ ஒருவர்கிட்ட அவங்களுடைய பொருளாதார தேவைக்காக பணத்துக்காக நிற்கிறப்போ எப்போதுமே அந்த சுயமரியாதை தடைபட்டுட்டே இருக்கும். அப்போ அந்த நோக்கத்தில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த சுய உதவி குழுக்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அந்த சுய உதவி குழுக்கள் வேறு லெவலில் எல்லா பக்கமும் இயங்கிட்டு இருக்கு. அதை இன்னும் விரிவுபடுத்துறதுக்காக தொழில் முனைவோராக பெண்கள் மாறணும் அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் 37,000 கோடி ரூபாய் வரைக்கும் வங்கிகளிலிருந்து அவர்களுக்கு கடன் பெற்று தரணும், இதை விரிவுபடுத்தணும். இன்னும் இதை 37,000 கோடி ரூபாய் வரைக்கும் வங்கிகளிலிருந்து பெண்கள் கடனை பெற்று, அதாவது சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் பெறுவதற்கான அந்த தகவலையும் இந்த பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இது வரைக்கும் சொன்னேன்ல, இது எல்லாமே 3 விஷயங்கள் சார்ந்தது. முதல் விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய சுயமரியாதை, 2வது டிக்னிஃபைடு லைஃப்னு சொல்லக்கூடிய கண்ணியமான வாழ்க்கை, 3வது எது நடந்தாலும் சரி நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ எங்களுக்கென்று கடைசியாக இந்த சமூகம் யாரை நீங்களாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டீங்க, நீங்களாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிச்சோ அந்த பெண்களும் பெத்த அப்பா அம்மா சொந்த குடும்பமே இவர்களெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு எந்த திருநர்களை புறம் தள்ளியதோ அவர்களுக்காக பேசக்கூடியதை தான் இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த நிதிநிலை அறிக்கை. இதில் தங்கமே நீங்கள் நீடூழி வாழணும் சாமி அப்படின்னு ஒரு ட்வீட் பார்த்தோன்னு சொன்னோம் இல்லையா, வைரல் ஆச்சுன்னு சொல்லி, அதை எதுக்குங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, யாருங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்விட்டர் ஐடியில் ஆல்ரெடி, அதாவது கடந்த February 3, 2024 அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த கருப்பை வாய் புற்றுநோய் செர்விக்கல் கேன்சர் அது நிறைய பரவுது, அது குறிப்பாக பெண்கள், அதாவது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தடுப்பூசியும் சரி, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசியும் சரி, சீரம் இன்ஸ்டியூட்டில் 2,000 ரூபாய்க்கும், அதாவது 10லேருந்து 15 வயசு குழந்தைங்களுக்கு, 15லேருந்து 40 வயது வரைக்கும் 45 வயது வரைக்கும் 4,000 ரூபாய் வரைக்கும் விற்கிது. இதை எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பரவக்கூடிய கேன்சர், புற்றுநோயாக இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு அரசு இலவசமாக இதை கொடுக்கறதுக்கு யோசிக்கணும், இதை நீங்கள் தான் செய்ய முடியும்னு சொல்லி கடந்த ஆண்டு போட்டிருக்காங்க. இதை இன்றைக்கு வந்த, அதாவது அந்த நேற்றைக்கு வெளியிடப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கையில் கருப்பை வாய் புற்றுநோயால் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்கன்றதை கருத்தில் கொண்டு HPV வேக்சினை, இந்த தடுப்பூசியை தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக படிப்படியாக இதை 14 வயதுக்கு மேற்பட்ட அந்த பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக போடுவதற்காக
பட்ஜெட்டில் காசு ஒதுக்கியிருக்காங்க. அந்த பெண்கள் அதற்கு பிறகு புற்றுநோய் வந்த பிறகு அந்த மருந்துகளுக்காக அலைந்து திரிகிற போது தமிழ்நாடு அரசு இதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதற்கான நிதியை 36 கோடி ரூபாயை முதற்கட்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய செயல் அப்படின்றத உணர்ந்தவர்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க, தங்கமே நீங்கள் நீடூழி வாழணும் அப்படின்னு முதல்வரை பார்த்து. இதை ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெச்பிவி வைரஸ் அப்படின்றதுனால தான் பெரும்பாலான இந்த சர்விக்கல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுது. இதை பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ வரக்கூடிய இந்த நோயை முன்னாடியே தடுப்பூசி போடுறதுனால, அதாவது 14 வயது நிரம்பிய அந்த பெண் குழந்தைகளுக்கு போடுறதுனால 99% இந்த புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு, வராமல் தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு என்ன யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, வராமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த முயற்சிகளை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்குன்னு சொன்னால், இதை பார்த்து சனாதனம், மனுதர்மம், பொண்ணுங்கள்லாம் பாவயோனியில் பிறந்தவங்க, நீங்கள்லாம் பாவப்பட்டவங்க, இழிப்பிறவிகள்னு சொல்கிறவங்க பெண்களுக்கு புற்றுநோய் வருவதை மிகப்பெரிய அவமானகரமானதாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் சம்மட்டி அடிக்கிற மாதிரி கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக படிப்படியாக 14 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்க இருக்காங்கன்றது மிகப்பெரிய செய்தி. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை நூலகங்கள் கட்டுவதற்கான பணம் கொடுக்கப்படும், நிதி கொடுக்கப்படும். எல்லாத்தையும் தாண்டி பிஜேபிக்கு எது ஜர்க்காகுது, சங்கிகளுக்கு எது ஜர்க்காகுதுன்னு கேட்டால், என்னையா இது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இது பண்ணியிருக்கீங்க, ஒரு இடத்துல கூட காவி சாயமே இல்லாமல் இருக்கே, நாங்கள் பாருங்கள் சீதை பேரில் கோவில் கட்டணுன்றோம், அக்பரும் சீதையும் சிங்கம் 2 ஒன்றா இருந்துச்சுன்னா அதை பிரித்து விடுறதுக்கு வழி பார்க்குறோம், ராமர் கோவில் கட்டுறதுக்கு பட்ஜெட்டுன்றோம், இத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது என்ன ஒன்றும் சரியில்லையே, கல்விக்கு இவ்வளோ நிதி கொடுக்குறாங்களே, படிப்புக்கு எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்ட்டு. ஆமாங்க, இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய 2025 பட்ஜெட்டில் அதிக பணம் ஒதுக்கப்படுவது கல்விக்காக தான். இந்த பட்ஜெட்டில் மட்டும் இல்லை, 2021 தமிழ்நாட்டினுடைய முதல்வர், குறிப்பாக இந்த அரசு நிறைய பணம் எதற்கு ஒதுக்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கான கல்விக்காக. பள்ளி கல்வித்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 46,767 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கப்படுது. உயர்கல்விக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8,494 ரூபாய் ஒதுக்கப்படுது. இதுதான் இருப்பதிலேயே எல்லாவற்றையும் காட்டிலும் கல்விக்கு அதிக நிதியை ஒதுக்கக்கூடியதாக தமிழ்நாடு அரசு இருக்குது. அது சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? கல்விதான் எங்கள் ஆயுதம். நீ எதை சொல்லி நீ என்னை கீழ்நிலையில் வச்சுருக்கணும்னு நினச்சேனாலும் சரி, இன்றைக்கு ஜாதிய மோதல்களை பெஞ்சு குழந்தைகள்கிட்ட, படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட அதிகமாக்கி, ஜாதியால் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி, நம்ம எல்லாம் அந்த ஸ்கூல், அந்த படிப்பு அப்படின்ற சிஸ்டத்துலேருந்து வெளியேற்ற நினைக்கிறப்ப, ஏதாவது பண்ணியாவது பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு சொல்லி ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், எந்த பெயரால் கல்வி தடுக்கப்பட்டாலோ மறுக்கப்பட்டாலோ அதெல்லாம் கிடையாதுப்பா. இது எதுவுமே நமக்கான ஆயுதம் கிடையாது, இது எதுவுமே நமக்கான பெருமை கிடையாது. நமக்கான பெருமை, நமக்கான மிகப்பெரிய சுயமரியாதையை பெற்றுத்தருவது கல்வி மட்டும்தான். கல்விதான் நம்முடைய ஆயுதம் என்பதை சொல்லக்கூடியதாக இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, ஒரே வரியில் சொல்லணும்னா, திருநற் சமூகம், பெண்கள், குழந்தைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவம் என்று எல்லாவற்றிற்கும் சேர்த்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வார்த்தையை நிறைவு செய்வதற்குரியதாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. இதில் அது இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று குறை சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் அப்படிப்பட்ட அளவில் தான் இன்றைக்கி காசு எங்கே போய் சேர்ந்துச்சுனே தெரியாமல், அதை நீங்கள் என்ன செய்தீர்கள்னே தெரியலை, இனிமேல் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களான்னு தெரியல. 2152 கோடி ரூபாயை எங்களுக்கு வர வேண்டிய நிதியை தராதவர்களுக்கு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுவதற்கு 1% கூட தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த பட்ஜெட்டை பார்த்துதான் அனைத்து மக்களும் உச்சி முகர்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாமும் பாராட்டுவோம். நன்றி.